Informatics channel. Today we are going to discuss about MS Excel functions. Previous video வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி அடிஷ்னலாக இன்னொரு ஃபங்க்ஷன்ஸும் பார்க்கலாம் நம்ம. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெஃபரன்ஸ். ப்ரீவியஸாக நம்ம செல் ரெஃபரன்ஸ் பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ 3D ரெஃபரன்ஸ். 3D ரெஃபரன்ஸ்ன்றது என்ன, எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றதை இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 3D ரெஃபரன்ஸ் மீன்ஸ் 3D அப்படின்றது என்னது, 3D ரெஃபரன்ஸ்ன்றது எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக எக்ஸலில் வந்து நம்ம டேட்டாவை டைப் பண்ணுவோம். இந்த மாதிரி டேட்டாவை டைப் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 டேட்டாஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த 3 டேட்டாஸை நான் ஆட் பண்ணுறதுக்காக ஸோ ஒவ்வொரு டேட்டாவும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டோட்டல் வேல்யூஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் ரோ. ஸோ பர்டிகுலர் டேட்டாங்களை செலக்ட் பண்ணி நம்ம டோட்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? பட் 3D ரெஃபரன்ஸ்ன்றது என்னென்னா, ஒரு ஷீட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது இருக்குங்க பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஷீட்டு சென்னை அப்படின்ற ஒரு ஷீட்டில் காஃபி, டீ, மில்க் அப்படின்ற ஒரு 3 ப்ராடக்ட்ஸு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு குவார்ட்டரில் சம் டைமில், அதாவது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, அதே மாதிரி செகண்ட் குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸாக இருக்குது, தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த் குவார்ட்டர். ஸோ இந்த மாதிரி டோட்டல் சேல்ஸ் வால்யூம் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட் வைஸாகவும் எந்த ரீஜியன்ன்றது நம்ம இங்கே ஷீட்டாகவும் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ சென்னை ரீஜியனில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் காஃபி ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் சேல்ஸ் வால்யூம் வந்து 2128 rupees அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி சேம் ப்ராடக்ட் சேம் குவார்ட்டரில் திருப்பதி ரீஜனில் எவ்வளோ, 2016 rupees. சேம் பெங்களூரில் எவ்வளோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ரீஜியனில் வந்து காஃபின்ற ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்றதை நம்ம இந்த மாதிரி செப்பரேட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3 ரீஜியனில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னுடைய டோட்டல் வால்யூமை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், டோட்டல் அப்படின்ற ஒரு ஷீட்டை நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் சேம் ப்ராடக்ட் நேமு, குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதே ஷீட்டில் இருந்தால் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் போட்டு அந்த செல்லுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணி ப்ளஸ் என்ற சிம்பிள் ஆட் பண்ணால் ஆட் ஆகும். பட் வேறு ஷீட்டில் இருக்கிற டேட்டா வந்து எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், 3D ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ இந்த 3 ஷீட்டில் வந்து இந்த 3 ஷீட்டில் பர்டிகுலர் செல்லில் இருக்கிற டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ 3D ரெஃபரன்ஸ்ன்றது பர்டிகுலர் ஷீட்டில் பர்டிகுலர் ரோ, பர்டிகுலர் காலம். ஸோ இந்த மாதிரி 3 டைமென்ஷனில் நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணி செல்லை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இன்னொரு ஷீட்டில் வந்து டோட்டல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 3 ஷீட்லேயும் ஒவ்வொரு ஷீட்லேயுமே B2என்ற ஒரு செல்லில் இருக்கிற டேட்டாவை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ B2 சென்னை, திருப்பதி, பெங்களூர். ஸோ 3 ஷீட்லேயும் B2என்ற செல்லை செலக்ட் பண்ணி 4th ஷீட்டில் நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ ஈக்குவல், இப்போ சென்னை அப்படின்னா சென்னைன்றதை டைப் பண்ணுங்கள், ஷீட் நேமை டைப் பண்ணணும். சென்னை. இல்லை உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சொல்லணும்னா நீங்கள் இங்கே ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு சென்னை ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த செல்லை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ளஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு திருப்பதி. ஸோ திருப்பதியில் அதே மாதிரி B2 மறுபடியும் ப்ளஸ், அதே மாதிரி பெங்களூர்லேயும் B2. ஓகேங்களா? இப்போ என்ட்ரு அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு டோட்டல்ன்ற ஷீட்டில்
இந்த 3 ஷீட்டில் இருக்கக்கூடிய P2 வேல்யூஸை இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். சரி, ஒவ்வொரு செல்லுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ண வேணுமா அப்படின்னா தேவையில்லை. ஸோ அப்படியே ஏன்னா இது செல் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னால இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சார் இங்கே B2 கொடுத்தலவா, அப்போ இங்கே C2ன்றது ஆட்டோமேட்டிக்காக வருமானா வரும். பாருங்கள் வந்துச்சுங்களா? அப்போ இந்த இடத்துல D2. ஓகேங்களா? இந்த இடத்துல E2. ஸோ இப்போ அதை அப்படியே கீழே ட்ராக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டில் அந்த ஷீட்டுக்குள்ளவே தான் நம்ம கால்குலேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த 3D ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் கூட நம்ம அடுத்த ஷீட்டில் கூட நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு ஷீட்டில் கூட நம்ம ஆட் பண்ணலாம். அதனால தான் இந்த 3D ரெஃபரன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் எக்ஸலில். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து வேல்யூஸ் தானே. ஸோ இதை வேல்யூஸை நம்ம வந்து எப்படி இது பண்ணுறோன்னா, இது வந்து டாலர் சிம்பிளில், அதாவது வேல்யூஸ் மீன்ஸ் அமௌண்ட் வேல்யூஸ் இது. அதனால் இதை டாலர் சிம்பிளாக மென்ஷன் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி இங்கே இருக்க பாருங்கள் டாலர் சிம்பிள், அது கொடுத்துட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக டாலர் சிம்பிளாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் 3D ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ 3D ரெஃபரன்ஸ்ன்றது என்னென்னா வித்தின் ஷீட்டுக்குள்ளே கால்குலேட் பண்ணாமல் அவுட் ஆஃப் தி ஷீட்டு, ஸோ வேறு ஷீட்டில் கூட இருக்கக்கூடிய டேட்டாங்களை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிங்கிள் ஷீட்டுக்குள்ளே டேட்டாவை ஆட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹாய், நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ 3D ரெஃபரன்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். ஸோ 3D ரெஃபரன்ஸுக்கும் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3D ரெஃபரன்ஸில் ஒரு எக்ஸல் ஃபைலுக்குள்ளே மல்டிபிள் ஷீட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஷீட்லேருந்து நம்ம ஒவ்வொரு டேட்டா எடுத்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்ன்றது என்னென்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸல் ஃபைல்ஸ்லேருந்து டேட்டாங்களை எடுத்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ எக்ஸல் ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 4 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஃபைல்ஸுங்களை க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளே இருக்கிற டேட்டாவும் எடுத்து நம்ம இன்னொரு ஃபைலில் கால்குலேட் பண்ண போகிறோம். அதுதான் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு 4 ஃபைல்ஸ் 5 எடுத்திருக்கேன். ஸோ திருப்பதி இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபைலுக்குள்ளே 4 ஷீட்டு நான் ரெடி பண்ணேன். இப்போ நான் ஒவ்வொரு ஃபைல்லையும் ஒவ்வொரு டேட்டா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம ஒவ்வொரு செப்பரேட் ஃபைலில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த டோட்டல்ன்ற ஃபைலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரிமைனிங் இருக்கிற எக்ஸல் ஃபைல்லேருந்து டேட்டாவை எடுத்துன்னு வந்து இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லா ஃபைல்ஸையும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டோட்டல் ஃபைலில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எதுலேருந்து எடுக்க போகிறோன்னா, சென்னைன்ற ஒரு ஃபைலு, பெங்களூர்ன்ற இன்னொரு ஃபைலு, திருப்பதின்றது இன்னொரு ஃபைல். ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்லேருந்து நம்ம டேட்டாவை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். டோட்டல்ன்ற ஃபைலை மட்டும் நான் மேக்ஸிமைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்னுடைய சேல்ஸ் வால்யூமை நான் டைப் பண்ணோம். அந்த ரிமைனிங் ஃபைல்ஸ்லேருந்து டேட்டா எடுத்துன்னு வந்து இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவல் போட்டுங்க. ஈக்குவல் போட்டுட்டு வியூன்ற ஆப்ஷனில், அதாவது வியூன்ற டேபுக்குள்ளே ஸ்விட்ச் விண்டோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கும், அந்த ஃபைல்ஸ் எந்த எக்ஸல் ஃபைல்ஸ்லாம் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சென்னை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ சென்னையில் சூஸ் பண்ணோடனே அதில் ஃபஸ்ட்டு டேட்டா என்னென்னா B2. ஸோ அதை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸு டைப் பண்ணிங்க. ஓகே, ப்ளஸ்ஸு. ஸோ இப்போது அந்த சென்னைன்ற ஃபைலுக்குள்ளே ஃபஸ்ட்டு டேட்டா B2ன்ற டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த சென்னைன்ற ஃபைலுக்குள்ளவே நம்ம வியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஸ்விட்ச் விண்டோஸ் அதில் போய்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பதி சூஸ் பண்ணலாம். ஸோ திருப்பதி சூஸ் பண்ணிங்கன்னா அதில் B2ன்ற செல்லில் செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த திருப்பதின்ற எக்ஸல் ஃபைலுக்குள்ளே வியூ பட்டன் இருக்கும், அதில் போய்ட்டு மறுபடியும் ஸ்விட்ச் விண்டோஸ், நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன் என்னதுன்னா பெங்களூர். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இந்த பெங்களூர் ஃபைல் ஓப்பன் ஆகும். அதில் B2ன்ற செல்லை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த டோட்டல் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோட்டல்ன்ற ஒரு ஃபைலு, அந்த ஃபைலுக்குள்ளே ஃபஸ்ட்டு டேட்டாவுக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் அந்த டியூரேஷனுக்கான டோட்டல் சேல்ஸ் வால்யூம் நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, வந்துச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியில் இருந்த ஒரு எக்ஸல் ஃபைலேருந்து இன்னொரு எக்ஸல் ஃபைலுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாம் டேட்டாவை கொண்டு வந்து. ஓகேங்களா, இதுதான் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் அப்படியே வரும். கண்ட்ரோல் பிடிச்சி ட்ராக் பண்ணுங்கள், இல்லை காப்பி பண்ணிவிட்டு கூட நம்ம அப்படியே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வரல. எதுக்காக நம்மளுக்கு அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் வரல அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு வந்து டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆமாங்களா? ஸோ இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணினால நம்மளுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டான கால்குலேஷனும் வரல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல் ரெஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த B2ன்றது டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டாலர் சிம்பிள்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா F2 ப்ரெஸ் பண்ணி அதில் போய்ட்டு டாலர் சிம்பிளை நான் எடுத்துறேன். ஒவ்வொரு இடத்துல வந்து டாலர் சிம்பிளாக எடுக்கிறேன். ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணுங்கள். 2-3 டைம்ஸ் F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டாலர் சிம்பிள் போயிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல 1 2 3 அதே மாதிரி இந்த இடத்துல, ஏன்னா அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் இருந்ததுன்னா அது ஃபிக்ஸ்டு ரெஃபரன்ஸாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸாக மாற்றிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும். இப்போ காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிங்கன்னா, இல்லை காப்பி பண்ணுறத விட ட்ராக் கூட பண்ணலாம். நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள், கரெக்டாக ஆன்சர் வந்துச்சுங்களா, அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கூட பண்ணலாம். ஓகேங்களா, கரெக்டாக ஆன்சர் வந்துச்சுங்களா, இவ்வளோதான். ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ், அதாவது ஒவ்வொரு ஃபைல்ஸ்லேருந்து கூட நம்ம வெளியில் இருக்கிற ஃபைல்ஸ்லேருந்து கூட நம்ம டேட்டாவை எடுத்துன்னு வந்து இன்னொரு எக்ஸல் ஃபைலில் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இது எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்லிங்க்ஸ். ஸோ ஹைப்பர்லிங்க் அப்படின்றது என்னென்னா லிங்க்ஸ், அதாவது ஒரு லிங்க்கை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓப்பன் பண்ணுறது. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு கீவேர்டோ இல்லை ஏதோ ஒரு நேமை லிங்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேர்டை நம்ம இப்போ நெட்டில் நம்ம ப்ரௌசிங் பண்ணுறோம். ஸோ ப்ரௌஸ் பண்ணுறப்போ கூகுள் சர்ச் பண்ணுறோம். கூகுள் சர்ச் பண்ணோடனே நம்மளுக்கு நிறைய டைட்டில்லாம் வரும். அந்த டைட்டிலில் நம்ம கிளிக் பண்ணோடனே பர்டிகுலர் பேஜுக்கு நம்மளுக்கு நேவிகேட் பண்ணது பார்த்திங்களா. ஸோ தட் இஸ் கால்டு ஹைப்பர்லிங்க். அதே மாதிரி நம்ம எக்ஸலில் கூட பண்ணலாம். எப்படி பண்ணுறோன்றதை பாருங்கள். நான் சின்ன ஹைப்பர்லிங்க் யூஸ் பண்ணி வெளியில் இருக்கிற எக்ஸல் ஃபைல்ஸோ இல்லை வேறு எதனா ஃபைல்ஸோ எப்படி வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நான் எக்ஸல் ஃபைல் வச்சு ஒரு எக்ஸல் ஃபைலை ஹைப்பர்லிங்க் மூலிமா நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், கிளிக் டு ஓப்பன் சென்னை ஃபைல். ஓகேங்களா, சென்னைன்னு ஒரு ஃபைல் இருந்தது பார்த்திங்களா, அந்த ஃபைலை நானும் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்கள், கிளிக் டு சென்னை ஃபைல், டு ஓப்பன் சென்னை ஃபைல் அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த நேமை வந்து நான் ஹைப்பர்லிங்காக செட் பண்ண போகிறேன். எப்படின்றத பாருங்கள். ஸோ ஹைப்பர்லிங்காக செட் பண்ணுறதுக்கு நம்ம இன்சர்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், இன்சர்ட் டேபு. அந்த டேப்பில் ஹைப்பர்லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஹைப்பர்லிங்க்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைலை வந்து ஹைப்பர்லிங்காக யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஹைப்பர்லிங்க்கை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வந்தோடனே நம்மளுக்கு ஃபைல்ஸ் வந்து எங்கே இருக்குது, சென்னைன்ற ஃபைல் இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு சின்ன அண்டர்லைனோட வரும். இப்போ இது ஹைப்பர்லிங்காக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் டைப் பண்ண நார்மல் டெக்ஸ்ட்டு இப்போ ஹைப்பர்லிங்காக மாறிடுச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அந்த சென்னை ஃபைல் ஓப்பன் ஆகும். பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன், இதை பாருங்கள், சென்னை ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சிங்களா.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹைப்பர் லிங்கை க்ரியேட் பண்ணி இன்டெரக்டாக இன்னொரு ஃபைல்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஓப்பன் பண்ணிக்கலாம், நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைப்பர் லிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தானே ஹைப்பர் லிங்க்கு அப்படின்லாம் இல்லை, நம்ம இஷ்டப்படி ஹைப்பர் லிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ பாருங்கள். ஸோ இப்போ செல்லு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் இங்கே டைப் பண்ணுறேன், go to cell number, go to cell H10. பாருங்கள், இப்போ நான் go to cell H10 கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா go to cell H10னா இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஹெச் என்ற காலமில் 10 என்ற ரோவில் இது இங்கே வந்து நமக்கு செலக்ட் ஆகணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் இது வந்து ஹைப்பர் லிங்காக மாற்ற போகிறேன். ஸோ இது எப்படி ஹைப்பர் லிங்காக மாற்ற போகிறேன்னா, ஜஸ்ட் நேம் டைப் பண்ணிவிட்டு ஹைப்பர் லிங்க் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஷீட்டுக்குள்ளவே அதாவது ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்காக ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செல் ரெஃபரன்ஸ்னு கேட்குது பார்த்தீங்களா, A1ன்றது எடுத்துகிட்டு H10ன்னு கொடுங்க. H10ன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஹைப்பர் லிங்க் செட் ஆகிடும். இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது கிளிக் பண்ணிங்கன்னா H10ல் போய்ட்டு கர்சரை வந்து மூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க எக்ஸலில். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த செஷன் வீடியோவில் என்னென்ன டாபிக் பார்த்தோமோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.